ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். என் மடியில் இருக்கும் குங்குமத்தை தொட்ட உனக்காகவே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். சில கேள்விகளை நீ என்னை நோக்கி கேட்டிருக்க. என் வாழ்க்கையில் நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, நான் ஆசைப்படுறதும் எதிர்பார்க்குறதும் ஒரு அடிப்படையான விஷயங்கள் கூட என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டாயல்லவா? அது அனைத்துக்கும் பதில் சொல்லும் விதமாகவும் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் விதமாகவும் தான் இப்போது இன்றிரவு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். இனி எல்லாவற்றையும் உனக்கு சரி செஞ்சு இந்த நாள் முதல் இனி எல்லா நாட்களும் உனக்கு மகிழ்ச்சியான நாட்களாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் நான் உனக்கு சரியானதை தான் தர்றேன்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். நீ கேட்டதை நான் கொடுக்கல, உனக்கு பிடிச்சதை நான் கொடுக்கல நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நீ கேட்டதை நான் உனக்கு கொடுத்தேன்னா, உனக்கு பிடிச்சதை நான் கொடுத்தேன்னா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அதனால தான் நீ கேட்டதை விட சிறப்பானதை, உனக்கு சரியானதை, சந்தோஷமானதை உன் கைகளில் தர வந்திருக்கேன். உன் இதயத்தில் இருக்கும் மனக்கலக்கத்தையும் குழப்பத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கு வழிகாட்டும் ஒளியாக நான் இருக்க போகிறேன். இனி எல்லாமே நீ நினச்சதை விட அழகாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வழியை சுத்தப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போகிறேன். சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினச்சி நீ மனசு சோர்ந்து போக வேண்டாம். எல்லாமே சரியாயிடும், நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு கூடுதல் அமைதியை கொடுத்து மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். நீ மற்றவங்களுக்காக எத்தனையோ விஷயங்களில் பல முறை விட்டு கொடுத்துருக்க. ஆனால் உனக்கு ஒன்று வேணும், நீ ஒன்று ஆசைப்பட்டினா உனக்காக யாரும் விட்டு கொடுக்கவும் தயாராக இல்லைதானே? ஆனால் நீ விட்டு கொடுத்தது வீண் போகவில்லை. எப்படி விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களோ, அதே போல் எல்லாருக்காகவும் விட்டு கொடுத்த உனக்காக இந்த வராகியம்மா தெய்வீக தன்மையோடு ஆசீர்வதிச்சு நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். இனி எல்லா வகையிலும் வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். அடுத்தடுத்து மிகப்பெரிய மாற்றத்தை நீ உணரப் போகிறாய். அவசரப்படாமல், பயப்படாமல், சோர்ந்து போகாமல் தைரியமாக இரு. நீ போகும் பாதையில் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். ஏன் ஆசீர்வாதமும் எல்லா வகையிலும் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்ல வழியை காட்டப் போகுது என் செல்லனே. என் செல்ல பிள்ளையானே, இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுட்டு இனி நடக்க போகிற விஷயங்களில் கவனம் செலுத்து. எதை எப்படி உனக்கு நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி தரேன். என் குங்குமத்தை தொட்ட உனக்கு இனி எல்லா வகையிலும் மங்களகரமான நல்ல வெற்றி வந்து சேரும்படி நான் செய்கிறேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் நான் ஒப்படைச்சிடுறேன் என் செல்லமே. நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. இத்தனை நாளா எது நடக்கலைன்னு கவலைப்பட்டு வருந்தினாயோ, அதை இப்போது வெகு சிறப்பாக விமரிசையாக உனக்கு நடத்தி தரப்போகிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய மனத்தளர்ச்சியையும் மன சோர்வையும் போக்கி உனக்கான ஆற்றலையும் தைரியத்தையும் கொடுத்து நான் உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறேன் என் செல்லமே. ஒரு நாள் நல்லா சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் மகிழ்ச்சி ஏற்ற நாளாக, மன கஷ்டத்தோடு துக்கம் நிறைஞ்ச நாளாக, சோர்வான நாளாக இருக்கும். எந்த நாள் எப்படி இருந்தாலும் அந்த நாளை எதிர்கொண்டு வாழ்ந்துதானே ஆகணும். எல்லா நாட்களையும் மகிழ்ச்சியாக எதிர்கொள்ள தயாராகு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றத்தை இந்த வராகியம்மா உருவாக்கி தரேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் சோதனைகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். எந்த சக்தியால் நீ ஜெயிக்கப் போகிறாய் என்பது நீயே உணர்வாய் என் செல்லமே. இது நின்று போச்சு, அது நடக்காமல் போச்சுன்னு இனிமேல் நீ எந்த விஷயத்தையும் யோசித்து கவலை கொள்ள மாட்டாய். உன் பாதையையும் நீ செய்கிற விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா நீ போக வேண்டிய இடத்துக்கு நிச்சயமாக வழிகாட்டுவேன். எந்த விஷயம் நடக்கலைன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சு தரேன். சின்ன சின்ன கவலைகளை யோசித்து வருந்தி உன் மனதை உடைத்து கொள்ளாதே. நீ மனசுள்ள பலமுள்ள ஆளாக மாற்றணும்னா முதல்ல நீ உன்னை நம்பு. ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை நான் அழகாக ஆக்குறேன் செல்லவே. உன்னோட வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வளர்ச்சி பெறணும், வேகத்தோட வெற்றி பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் சோர்ந்து போய் வேகத்தை குறைத்து கொள்ளாதே. இன்னும் இன்னும் நீ முன்னேறி
மகிழ்ச்சியா யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு வாழ்க்கையில உயரணும். உனக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போகணுமே தவிர தடைகள் நம்மளை தடுக்குதே நினைச்சு கவலைப்பட்டு நின்றக்கூடாது. என்ன ஆனாலும் நீ வாழ்க்கையை ஜெயிக்க முடியும்னு நம்பு. உன்னால முடியும்னு நீ நம்பும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். என்னை மீறி உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் நான் வரவிட மாட்டேன். உன்னாலான முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீரும். எப்பவுமே மனசை சுத்தமா வச்சுக்கோ. சுத்தமாக இருக்கும் மனசுக்குள்ளதான் நான் தெய்வீக சக்தியை ஊற்ற முடியும். உனக்கு நான் தெய்வீக சக்தியை கொடுத்து உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. நாளைக்கு என்ன நடக்குமோன்னு இன்னைக்கு கவலைப்படாத. உனக்கு வேண்டிய அனைத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் தருவேன். நீ முயற்சி மட்டும் செஞ்சினா போதும். மற்ற எல்லாத்தையும் முழுவதுமாக நான் முடிச்சு கொடுத்துருவேன் என் செல்லமே. இப்போ நான் உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுறதுக்காக தான் சவால் விட வந்தேன். உன் மனசுல பல ஆழமான சுமைகள் இருக்கு. அதை யார்கிட்டையும் சொல்ல முடியாம நீ தனியாகவே தவித்து கொண்டிருக்கிறாய். அந்த அனைத்து தவிப்பையும் துக்கத்தையும் கஷ்டத்தையும் போக்கி உனக்கான அமைதியை நான் கொடுக்க போறேன். நீ சுவாசிக்கும் மூச்சு காற்று கூட இனி நிம்மதியா அமைதியான மூச்சு காற்றாக தென்றல் காற்றாக இருக்கும் அளவுக்கு உனக்கான மன அமைதியை நான் கொடுக்குறேன். இப்போதே நீ அனுபவிக்கும் சிக்கல்களையும் சிரமங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை நான் கொடுக்குறேன். வாழ்க்கை சில நாட்கள் உனக்கு கஷ்டமாக இருக்கலாம், கவலைகளை தருவதாக இருக்கலாம். அதுக்காக நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை. கஷ்டங்களும் கவலைகளும் வருதுனாலே நீ வாழ்க்கையில் வளர்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஒரு மரம் நல்லா பெருசாக வளரணும்னா அதனுடைய வேரானது கீழே மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்லையும் பாறைகளையும் தள்ளி விட்டுட்டு மேலே எழுந்து பெரிய மரமாக மாறணும். அதே போலதான் உன் மனசும் பலமாக மாறுவதற்கு சோதனைகள் தேவை. உன் மனதை வலுவாக்கி உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன். நீ மனசு தளர்ந்து சோர்ந்து போக வேண்டாம். எப்பவும் வாழ்க்கையை பார்த்து மிரண்டு போகாதே. என்னால் இதை தாங்க முடியுமா, நான் எப்படி சமாளிக்க போறேன்ற எண்ணம் உனக்குள்ள வரக்கூடாது. எப்போதும் நான் தைரியமான பலமுள்ள ஆளு உன்னை நம்பு. உன் பயத்தை உணர்ந்த இந்த வராகியம்மா உனக்கு தைரியத்தை கொடுத்து நீ நடுங்கும் விஷயங்களை சரி செஞ்சு உன்னை தூக்கி நிறுத்துவேன். இப்போதே நீ எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வை கொடுக்க போறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லபடியா நடக்கும் என் செல்லமே. நீ மெதுவா போனாலும் கண்டிப்பா ஆளா முன்னேற்றம் அடையத்தான் போற. யாருடைய வாழ்க்கையும் உன் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து உன்னை தாழ்வாக நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம் மாறும்போதுதான் நல்லது நடக்கும். அவர்களுடைய பாதை வேற, உன் பாதை வேற. அவர்களுடைய திறமை வேற, உன் திறமை வேற. கண்டிப்பா நீ ஜெயிப்பன்னு நம்பு. நான் நிச்சயம் உன்னை சரியான திசையில தூக்கி வழி நடத்தி வாழ வைப்பேன். நீ ஓட வேண்டிய இடத்துல உனக்கு பலம் தருவேன். நீ செய்ய வேண்டிய செயல்களை வெற்றிகரமாக செய்வதற்கு உனக்கு பலம் தருவேன். நீ காத்திருக்க வேண்டிய இடத்துல நானே உனக்கு அமைதியை கொடுப்பேன். இப்போது உனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி உன் நம்பிக்கைக்கேற்ற நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். மழை வரும்போது மேகம் கருப்பாக மாறும். அதை பார்த்து சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மழை வரும்போது மேகம் கருப்பாக ஆனாலும் கொஞ்ச நேரத்திலே மேகங்கள் விலகி பிறகு வானம் வெளிச்சமாக மாறும். அதே போலதான் உன் வாழ்க்கையும். இப்போதைக்கு கருப்பான மேகங்கள் போல கஷ்டங்கள் வந்து சூரியனாகிய உன்னை மறைச்சிருந்தாலும் சீக்கிரமே அது விலகி போய் நீ ஜொலிக்க தான் போற. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் ஏற்ற மாபெரும் முன்னேற்றத்தை தருவதற்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சிக்கும் நீ படுற கஷ்டத்துக்கும் நான் கணக்கு வச்சிருக்கேன். நீ நல்ல முடிவை எடுக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ ஏன் ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. எந்த விஷயத்தையும் உன்னால் முடியாதுன்னு நீ நினைக்காதே. முடியாது நினைப்பதே ஒரு தடையல்லவா. அதனால் என்னால் முடியும், எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. உன் நினப்பு சரியாக இருந்தா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறிடும் என் செல்லமே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது, உனக்கு நல்லது செய்ய நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் மனசுக்குள்ளே இருக்கும் நான் கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துவேன்.
உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் உன் கைகளை ஒப்படைப்பேன். இனி எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கையோட நீ அமைதியாக இரு. நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட காத்திருக்கும் உனக்கு கைமேல் பலனை அள்ளி கொடுப்பேன். நீ செய்த எல்லா முயற்சிகளிலும் என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும். வாழ்க்கையை கையாள முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்க உனக்காகவே உன் நிலைமையை மாற்றி அமைக்கப் போகிறேன். கண்ணீரும் கஷ்டங்களும் இல்லாத, கவலைகளும் துக்கங்களும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரேன். உன் கண்ணீர் இப்போது வலிமையாக மாறப்போகுது. எந்த விஷயத்தையும் யாரிடமும் எதிர்மறையாக பேச வேண்டாம். நேர்மறையான நல்ல எண்ணங்களோட நல்ல வார்த்தைகளை பேசு. யார் மனசையும் குத்தி காட்டி காயப்படுத்தக்கூடாது என் செல்லமே. அதே போல வேற யாராவது உன்கிட்ட குத்தி காட்டி பேசினாலும் உன் மன அமைதியை அவர்களுக்காக விட்டு கொடுத்திடாதே. உன் மன அமைதியை யாரும் திருட முடியாதபடி உன் மனசை நோகடிக்காத அளவுக்கு நீ தைரியமா இருந்துக்கோ. நானும் உன் கூடவே இருக்கும்போது இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு பலமுள்ள வெற்றிகரமான நாளாகவே இருக்கும். நீ வெற்றி பெறுவதற்காக பிறந்த பிள்ளை. கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும். என் அருளும் முயற்சியும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் அமைச்சு தர்றேன். நீ மெதுவாக சுவாசித்தாலும் கூட அந்த சுவாசமே உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும். உன் வாழ்க்கை முழுவதும் என் கருணையை நிரப்பப் போகிறேன். இப்போது சோர்ந்து போய் குழப்பத்தில் தவித்திருக்கும் உனக்கு எல்லா சுகங்களையும் சந்தோஷமாக நான் மாற்றி கொடுக்குறேன். உன் பயத்தையும் தைரியத்தையும் கண்ணீரையும் நம்பிக்கையும் அனைத்தையும் உணர்ந்த இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துறேன். இனி உனக்கு எதிராக எதுவும் நடக்காது. எல்லாமே உனக்கு ஆதரவாக, உனக்கு சாதகமாக நீ நினைச்சது போலவே நடக்க போகுது. உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தி உனக்கு மன அமைதியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. நீ வாழ்க்கையில சந்திச்ச எல்லா சிரமங்களையும் நினைச்சு பாரு. எந்த சிக்கலும் சிரமங்களும் உன்னை உடைக்க முடியாது. உன்னை வடிவமைச்சு அது உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போகுது. உன் துன்பம் உன்னை பலமாக ஆக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளணும் என் செல்லமே. உனக்கு இருக்கும் துன்பத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் போக்கி உன்னை வலிமையுள்ள வெற்றிகரமான நல்ல வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நிகழ்த்த போறேன்.